டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். கல்வியில் வளர்ந்து வரும் தமிழ்நாட்டை தடுத்து நிறுத்த மத்திய அரசு சதி செய்து வருவதாக சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் தனியார் மழலையர் பள்ளி புதிய கட்டிட விழாவில் கலந்து கொண்டு பேசிய சபாநாயகர் அப்பாவு, மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீட்டை ஒழிக்கும் விதமாக மத்திய அரசு மருத்துவ கவுன்சில் மூலம் புதிய திட்டத்தை செயல்படுத்த முயல்வதாகவும், இதன் மூலம் தமிழக மாணவர்கள் பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் என்றும் கூறினார். 10,000 மக்கள் தொகை இருந்தால் ஒரு MBBS சீட். நம்ம 7 கோடியே 20 லட்சம் பேர் இருக்கோம். 7,000 பேர் தான் தேர்வு எழுத நம்ம படிக்க போக முடியும். மீதி இருக்கின்ற 4,000த்தையும் உத்தரகாண்ட்ல இருந்து வருவாங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து வருவாங்க, குஜராத்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக ஏற்றதால் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி அங்க பெண்டிங்ல இருக்கே தவிர அதையும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே கல்வியில் ஒரு புறம் நாம் உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம், இன்னொரு புறத்தில் நம்மளை தடுத்து நிறுத்துகின்ற சதியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் என்ன செய்யறோம், இது எங்களுக்கு தேவையில்லை, எங்க பிள்ளைகள் ஃபெயிலானா 2வது எழுத சொல்லுங்க, குலக்கல்வி திட்டம் அவங்க தாய் தந்தையர் செய்கின்ற தொழிலுக்கு அனுப்புகின்ற நிலையை மாற்றுங்கள் என்று நாம் அந்த அளவில் தான் அதை நாம் சொல்லுகின்றே தவிர வேறொன்றும் இல்லை.